Hi friends, very good morning to all. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதில் அதே கேட்டகரி பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின்ஸை வந்து முதல்ல பாருங்கள், செக் பண்ணுங்கள். In which of the following electronic configuration ionization energy will be maximum in which of the following electronic configuration the ionization energy or the ionization potential will be maximum. கொடுத்திருக்கூடிய 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ நியான், ஆப்ஷன் ஏ நியான் 3s2 3p1, ஆப்ஷன் பி நியான் 3s2 3p2, ஆப்ஷன் சி நியான் 3s2 3p3, ஆப்ஷன் டி ஆர்கான் 3d10 4s2 4p3. சரிங்களா? ஸோ நம்ம கேட்கக்கூடியது த அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ இது எல்லாத்துலேயுமே அயனைசேஷன் எனர்ஜி, அது நம்ம கேட்கக்கூடியது ஜென்ரலாக அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ ஃபஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி நமக்கு செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே நம்ம அயனைசேஷன் எனர்ஜி நம்ம செக் பண்ணலாம். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி செக் பண்ணும்போது இது 3p1 ஆர்பிட்டல், இது 3p2, இது 3p3, இது 4p3. அப்போ நமக்கு ஆர்பிட்டால் நமக்கு செக் பண்ணி பார்க்கும்போது கொடுத்துருக்கூடிய கேட்டகரியில் ஆர்பிட்டால் 3s2 3p, அதாவது 3p1 3p2 அண்டு 3p3. அது p ஆர்பிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் p6 கான்ஃபிகரேஷன் அண்டு p3 கான்ஃபிகரேஷன். இது ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டல், இது பார்ஷியலி ஃபில்டு அல்லது ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த மாதிரியான கேட்டகரி பார்க்கும்போது அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆர் அயனைசேஷன் எனர்ஜி வில் பி ஹை. அதுலேயும் பர்டிகுலராக பார்க்கும்போது அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டால் கம்பேரிட்டிவ்லி ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். இது ஆல்ரெடி நம்ம சொல்யூஷன்ஸில் போன கிளாஸஸில் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி கிளாஸஸில் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கூடியதில் இது 3p1, இது 3p2, இது 3p3, இதுவும் 3p3, அது 4p3, இது 3p3 ஆர்பிட்டால், இது 4p3 ஆர்பிட்டால். ஸோ ரெண்டுமே ஆப்ஷன் சி அண்ட் ஆப்ஷன் டி போத் ஆர் 3p3 அண்டு 4p3. சரிங்களா? ரெண்டு ஆப்ஷனுமே p ஆர்பிட்டலில் ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். போத் ஆர்பிட்டல் ஆர் த ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். ஸோ ரெண்டுமே ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும்போது எதுக்கு வந்து வி நீட் ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, அவங்க கேட்குறது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அப்போ நமக்கு 3s2 3p3 அண்டு 4s2 4p3 போத் ஆர் த ஈக்குவல் எனர்ஜி மாதிரி தான் நமக்கு தெரியும். பட் போத் ஆர் த நாட் ஈக்குவல் எனர்ஜி. இது என்ன ரீசன்? நமக்கு 3s2 3p3 அண்டு 4s2 4p3 நம்ம ரெண்டு கேட்டகரி படி பார்க்கும்போது 3s2 3p3 நியரஸ்ட் டு த 3s2 3p3 அண்டு 4s2 4p3. இந்த 3s2 3s ஆர்பிட்டலுக்கு அப்புறம் தான் 4s, 3p ஆர்பிட்டலுக்கு அப்புறம் தான் 4p. ஸோ இந்த 3s2 3p அப்படிங்கிறது நியரஸ்ட் டு த நியூக்ளியஸ் கம்பேரிட்டிவ்லி 4s2 4p3. ஸோ நியரஸ்ட்டாக இருக்கிறதுனால இந்த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல், இந்த ஆர்பிட்டாலுக்கும் நியூக்ளியஸுக்கு இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் வில் பி ஹை. இதில் என்னுடைய அட்ராக்ஷன் வில் பி ஹை கம்பேரிட்டிவ்லி 4s2 அண்ட் 4p3. ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது நமக்கு 3s2 அண்டு 3p3. சரிங்களா? ஆப்ஷன் சியிலிருந்து நமக்கு ஒரு எலக்ட்ரான் சரியும், அதாவது இந்த 3p3லிருந்து 3s2 3p3 அண்ட் 4s2 4p3 ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது this is also half filled configuration, this is also half filled configuration, but 3p orbital nearest to the nucleus comparatively 4p. so nearest to the nucleus அப்படிங்கிறது நியூக்ளியஸுக்கு 3p3 ஆர்பிட்டல் கூடிய அட்ராக்ஷன் will be more comparatively 4p. சரிங்களா? so this is also half filled, this is also half filled configuration. so more nuclear attraction. சரிங்களா? more nuclear attraction இது எந்த ஆர்பிட்டல்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது 3p3 ஆர்பிட்டல் கம்பேரிட்டிவ்லி 4p3. சரிங்களா? ஸோ வி நீட் ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, த ரிமூவல் ஆஃப் 1 எலக்ட்ரான் ஃப்ரம் த p ஆர்பிட்டல். ஸோ நமக்கு ஹையஸ்ட் அமௌண்ட், அதாவது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அயனைசேஷன் எனர்ஜி
ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட். சரிங்களா, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நமக்கு இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஏதாவது டவுட்டுன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கொஷின்ஸை வந்து நம்ம எல்லா டாப்பிக்லையுமே நம்ம பிஜிடிஆர்பி, அதே மாதிரி நீட்டில் வரக்கூடிய கொஷின்ஸ், நமக்கு பாலிடெக்னிக் டிஆர்பி, அதே மாதிரி இன்னும் ஹையர் லெவலில் வரக்கூடிய கொஷின்ஸ், சிஎஸ்ஆர் நெட் மாதிரியான கொஷின்ஸ், ஐஐடி ஜாம் மாதிரியான கொஷின்ஸ், அதே மாதிரி ஜேஇ லெவலான கொஷின்ஸ் எல்லாமே நிறைய கொஷின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணிகிட்டே வரலாம். ரெகுலராக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஏதாவது டவுட்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.